நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாப்பி 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 தீபாவளி, ஹாப்பி நவராத்திரி, ஹாப்பி விஜயதசமி. அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப குதூகலமான மாதம். கோயில், புனஸ்காரம், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு கொட்டி நிறைஞ்ச மாதம். அந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு கலவையான பலன்கள் இருக்குது. எப்பயுமே இந்த மாத பலன் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, எதுலெல்லாம் காஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நன்மைகள் நடக்கிறது சந்தோஷமே, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக போகணும் இல்லையா, அப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த மாத பலனே. சரி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நல்லாவே இருக்குங்க. ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ல் அதுவும் நீச்சமாக போகிறாரு அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். 17ஆம் தேதி சூரியன் அங்கே வந்தாலும் 20ஆம் தேதி செவ்வாயினுடைய பார்வை வர்றதுனால போதுண்டாப்பான்னு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து காரியங்கள் நடக்காமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபிளாக மூவ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் இல்லைன்றது சொல்லவே இல்லை. 4ஆம் வீட்டில் சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஸ்டில் காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே விருச்சிக ராசி இஸ் வெரி ஸ்ட்ராங் ராசிங்க. விருச்சிக ராசி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டா முடிக்காமல் விடுறதே இல்லை. நீங்கள் எத்தனை விருச்சிக ராசி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கங்கள் பெருசாக இருக்கும். பெரிய பெரிய லெவலில் அவங்களால அச்சீவ் பண்ணிக்க முடியும். தே ஆர் மல்டி டேலண்ட் பீப்புள் பை பர்த் இட் செல்ஃப். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ குருனுடைய பார்வை வேற இருக்கு. ஸோ குரு வக்ரமாகதே மேடம், கவலையப்பட வேண்டாம். குரு வக்ரம் ஆனாலும் அவருடைய பார்வை பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் வேற இப்போ ட்ராவல் ஆகிடுறார், குருனுடைய பார்வை பெறார். அப்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக போகுதுங்க. அப்போது நீங்கள் காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணினாங்க அப்படின்னா அது பெரிய லெவல் பிளானிங்காக இருக்கும். அது ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி. அப்போ அந்த பெரிய லெவல் பிளானிங்னு சொல்லும்போது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் தான் 80% ஆஃப் த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு சம்பந்தமாக உங்களுக்கு டர்ன் ஓவர் பண்ணுறதும் அவங்க ரொம்ப ஜாஸ்தி, அதுக்குண்டான கடனும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த கடனை பல ரூபத்தில் கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே, சுய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் இருக்கிறீங்க. சுய ஜாதகத்தில் இப்போ கூடாத நிலை, நிறைய பேங்க்கினுடைய கடன் நீங்கள் வாங்கினவங்கள உங்களை நெருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்களோட போய் நீங்கள் பேசுங்க. போய் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம், அதாவது நீங்கள் அடைக்கணும், உடனே அடைக்கணும், இல்லாட்டி இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன்னு சொல்கிறவங்க கூட இப்போ நீங்கள் போய் அந்த பேங்க் மேனேஜர்ஸ்டையோ அல்லது அந்த அஃபீஷியல்ஸ்டையோ அல்லது யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ தனி நபராக கூட இருக்கலாம், நீங்கள் போய் பேசும்போது கண்டிப்பாக இப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது ஸ்ட்ராங்குங்க. நீங்கள் செவ்வாயினுடைய அதிபதி அவர் வந்து உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பொசிஷனுக்கு வராரு. அதே மாதிரி குரு வந்து அங்கே 11ஆம் வீட்டுக்கு, அதாவது செவ்வாய்க்கு 11ல் இருந்து உங்களை பார்க்குறாரு. அப்படின்னா என்னென்னா உங்கள் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான காலகட்டத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க அப்படின்றது நல்ல விஷயம். ஆனால் நான் கலவையான பலன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு அர்த்தம் இருக்கே. அது என்னென்னா வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க. பொதுவாகவே விருச்சிகம் பேசினா டக் 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 கட் அப்படின்னு ஷார்ட்டாக பேசுவீங்க. அங்கே வந்து வார்த்தைகள் இருக்கும், உங்களுக்கு வளவலா கொலகொலா பிடிக்கவே பிடிக்காதுங்க. நீங்கள் ட்ரூ தான், உண்மை தான், ஆனால் அது மற்றவங்களுக்கு அப்படி இருக்காது இல்லையா. அதனால வார்த்தையில் மட்டும், சொல்லக்கூடிய நயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும் தான். 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் இங்கே வந்துடுறாரு இல்லையா, அப்போ அந்த நயம் தானாகவே வந்துடும். நீங்கள் சொல்கிறத சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்ல வச்சிடும் அந்த சுக்கிரன். ஆனால் அந்த செவ்வாய்
இருக்கக்கூடிய அமைப்பு 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால 20ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப ஜாக்கிரதை, 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா எப்பயுமே அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணால் அது வேறு விஷயம். என்னடா சாதாரணமாக சொன்ன இவ்வளோ பெரிய விஷயமா அதை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ என்னாகும், எதிரிகளை சம்பாரிச்சிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் போய் பேசும்போது அவங்கள நீங்கள் எதாவது வெடுக்குன்னு பேசுனீங்கன்னா உங்கள் காரியத்தை அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நிதானம் வார்த்தையில் மட்டும் இருந்தால் போதும், மற்ற அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அந்த வார்த்தைகள் எந்தெந்த யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஹை பொசிஷனிங்னா விருச்சிகராசிக்கு ஹை பொசிஷனிங் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது சின்ன லெவலோ பெரிய லெவலோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோடி 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 பண்ணி ஒரு பில்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே அந்த எலக்ட்ரிஷியனுக்கு நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த எலக்ட்ரிஷியன் நீங்கள் கூப்பிடும்போது வரணும், உங்கள் ஐடியாஸை புரிஞ்சுக்கணும். அந்த எலக்ட்ரிஷியனோட ஒரு ஜெங்க் நல்லா இருந்தால் தானே அவன் புரிஞ்சுக்குவான், இல்லாட்டி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆகாமல் அங்கே ஒரு பாண்டேஜை மட்டும் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அவங்க மனம் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவ்வளவு பாசிட்டிவாக உங்களுடைய காரியங்கள் நகட்டி கொடுத்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணுமோ அவங்களோடெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா அந்யோன்யம் வர்றதுக்கும், நீங்கள் விருச்சிகராசி அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸுக்கு தட் இஸ் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு பேரு புகழ் கூட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய கிரகநிலைகளும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சுக்ரன் அப்படின்றவரும் ஃபேவரபிள், செவ்வாயின்றவரும் ஆஃப்டர் 20th ஃபேவரபிள், ஆஃப்டர் 17th சூரியனும் ஃபேவரபிள். அதுக்கு முன்னாடியும் சூரியன் லாபஸ்தானத்துலாம் இருக்கார். பட் லாபம்னாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, போதுண்டாப்பா இழுத்துட்டே போகுது, ஒரு விஷயம் முடிய மாட்டேங்குது, என்னடா இது எல்லா விருச்சிகராசியும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஸோ இப்போ அனைவரும் நட்பு பாராட்டி அதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட போகும்போது அவ்வளவு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டீம் தானேங்க. ஸோ அந்த டீமில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன 20th மேலே போய் நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஐடியாஸ் அங்கே ரியலி மேட்டர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஹோல் டீம் ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் வழி சாதகமாக இருக்குது, டீம் வழி சாதகமாக இருக்குது. ஆஃப்டர் 20th மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 5ல் ராகு அப்படின்றப்போ உங்களுடைய குழந்தைகளோட பந்தம் மட்டும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல தூக்கம் வேணும், நல்ல ரெஸ்ட் எடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கு எதுவும் சம்பந்தமாக சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம், அந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் சரி, நீங்கள் துர்காஷ்டமியை பயன்படுத்தி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்களோ பரிகாரம் பண்ணிக்கோங்க. துலாஸ்தானம் அனைத்து நெகட்டிவிட்டியும் போக்கக்கூடிய அமைப்பு. ஸோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய நீராடல் நீங்கள் போய் நீராடிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கும் முன்னோர்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் 3 விஷயங்கள் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும்ன்றது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு, இன்னொன்று நெகட்டிவிட்டியை போக்கக்கூடிய நவராத்திரி, 3வது பார்த்தீங்கன்னா துலாஸ்தானம். இத்தனை விஷயங்களும் இந்த மாதம் நமக்காகவே வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சூப்பராக இருந்து எதிரிகளை மட்டும் சம்பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பல மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் முன்னேற்றம் நிச்சயம். ஓகே, நன்றி, வணக்கம்.